ஹரே கிருஷ்ணா. தெய்வத்து ராஷ்டிர பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 6 விஸ்வரூபத்தின் சிருஷ்டி பதங்கள் 7-8. 7ஆம் பதம். சவை விஸ்வ ஸ்ருஜாம் கர்ப்போ தேவ கர்மாத்ம சக்திமான் பிபபாஜாத்மனாத்மானம் ஏகதா தசதா த்ரிதா. மொழிபெயர்ப்பு. பிரம்மாண்டமான விராட் ரூபத்தின் வடிவிலிருந்த மகத்தத்துவத்தின் மொத்த சக்தியான பகவான் தாமாகவே தம்மை ஜீவராசிகளின் உணர்வாகவும் செயல்களை கொண்ட வாழ்வாகவும் மற்றும் தேகாபிமானமாகவும் வகுத்து கொண்டார். இம்மூன்றும் முறையே 1ஆகவும் 10ஆகவும் மற்றும் 3ஆகவும் மேலும் வகுக்கப்படுகின்றன. பொருளுரை. ஆத்மா இருப்பதற்குரிய அடையாளம் உணர்வு. ஆத்மாவின் இருப்பு ஞானசக்தி எனப்படும் உணர்வின் வடிவில் வெளிப்படுகிறது. மொத்த உணர்வானது பிரம்மாண்டமான விராட் ரூபத்தின் உணர்வாகும். அதே உணர்வுதான் தனிப்பட்ட நபர்களிலும் வெளிப்படுகிறது. உணர்வின் செயலானது உயிர்காற்றின் மூலமாக நடத்தப்படுகிறது. அது 10 பிரிவுகளை கொண்டுள்ளது. உயிர்காற்றுகள் பிராண, அபான, உதான, வியான மற்றும் சமான என்றழைக்கப்படுவதுடன் நாக, கூர்ம, கிருகர, தேவதத்த மற்றும் தனஞ்சய என்னும் வேறுபட்ட குணங்களையும் கொண்டுள்ளன. ஆத்மாவின் உணர்வு பௌதிக சூழ்நிலையால் களங்கமடைகிறது. இவ்வாறாக தேகாபிமானம் என்னும் பொய் அகங்காரத்தில் பல்வேறு செயல்கள் வெளிப்படுகின்றன. இச்செயல்கள் கீதையில் பகுஷாகாஹி அனந்தாஸ்ச புத்தயோ விவசாயினாம் என்று அழைக்கப்படுகின்றன. பந்தப்பட்ட ஆத்மா தூய உணர்வில் இல்லாததால் பல்வேறு செயல்களில் திக்கி திணறிக்கொண்டிருக்கிறான். தூய உணர்வு நிலையில் செயல் ஒன்றுதான். தனிப்பட்ட ஆத்மாவின் உணர்வுக்கும் பரம உணர்வுக்கும் இடையில் முழு ஒற்றுமை உண்டாகும் பொழுது தனிப்பட்ட ஆத்மாவின் உணர்வு பரம உணர்வுடன் ஒன்றாகி விடுகிறது. ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்கிறதென்று அத்வைதி நம்புகிறான். ஆனால் ஒரு உணர்வுதான் உண்டு என்பதில் சந்தேகமில்லை என்றாலும் அவை ஒன்றாக இருப்பதற்கு மன ஒற்றுமைதான் காரணம். பகவத்கீதையில் சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜ என்று பகவான் உபதேசிப்பது போல் தனிப்பட்ட உணர்வு பரம உணர்வுடன் பொருந்தும்படி செயற்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. தனிப்பட்ட உணர்வுடையவன் அர்ஜுனன் பரம உணர்வுடன் இணைந்து செயற்பட்டு தனது உணர்வின் தூய்மையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறான். உணர்வின் செயல்களை நிறுத்த முயல்வது முட்டாள்தனமாகும். ஆனால் அவற்றை பகவானின் உணர்வுடன் இணைத்து தூய்மைப்படுத்தி கொள்ள முடியும். இந்த உணர்வானது தூய்மையின் அளவிற்கேற்ப தேகாபிமானத்தின் 3 குணங்களாக வகுக்கப்பட்டுள்ளது. ஆத்யாத்மிகம் உடல் மற்றும் மனதுடனான தேகாபிமானம். ஆதி பௌதிகம் பௌதிக பொருட்களுடன் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுதல் மற்றும் ஆதிதைவிகம் தன்னை ஒரு பகவத் பக்தனாக அடையாளப்படுத்தி கொள்ளுதல். இம்மூன்றில் தன்னை ஒரு பகவத் பக்தனாக அடையாளப்படுத்தி கொள்வதுதான் உணர்வை தூய்மைப்படுத்தும் ஆரம்ப நிலையாகும். 8ஆம் பதம். ஏஷஹி அசேக்ஷ சத்வானாம் ஆத்மாம்ச பரமாத்மன ஆத்யோ வதாரோ யத்ராசௌ பூதக்ராமோ விபாபியதே. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷரின் பிரம்மாண்டமான பிரபஞ்ச ரூபம் தான் பரமாத்மாவின் முதல் அவதாரமும் அம்சமும் ஆகும். அவர் எண்ணற்ற ஜீவராசிகளை கொண்ட ஆத்மாவாக இருக்கிறார். இவ்வாறு விருத்தி அடையும் மொத்த சிருஷ்டியும் கூட அவரில்தான் ஓய்வெடுக்கிறது. பொருளுரை. பரமபுருஷர் தம்மை சுய அம்சங்கள் மற்றும் பிரிக்கப்பட்ட மிகச்சிறிய அம்சங்கள் என இருவிதமாக விரிவடையச் செய்து கொள்கிறார். சுய அம்சங்கள் விஷ்ணு தத்துவங்கள் மற்றும் பிரிக்கப்பட்ட அம்சங்கள் ஜீவ தத்துவங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஜீவராசிகள் மிகச் சிறியவையாக இருப்பதால் சில சமயங்களில் அவர்கள் பகவானின் நடுத்தர சக்தி என்று விவரிக்கப்படுகின்றனர். ஆனால் யோகிகளோ ஜீவராசிகளும் பரமாத்மாவும் ஒன்றே என கருதுகின்றனர். இது ஒரு சிறிய விவாதத்திற்குரிய விஷயமாகும். எப்படி பார்த்தாலும் படைக்கப்பட்ட அனைத்துமே பகவானின் பிரபஞ்ச ரூபத்தின் விராட் ரூபம் மீதுதான்